ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் என்னைக்கு ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு சிறப்பான நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தான். அந்த செவ்வாய்க்கிழமையிலையும் 3 உகந்த நேரங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை 6லேருந்து 7 மணி, மதியம் 1லேருந்து 2 மணி, இரவு 8லேருந்து 9 மணி. இதில் பார்த்தீங்கன்னா சரியாக 6 வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு, ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வச்சு, நடுமத்தில் நீங்கள் ஓம் விளக்கு இல்லை 6 விளக்குகள் மாதிரி இருக்க விளக்குகள் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி விளக்கு இல்லை ஒரு விளக்கு தாங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு விளக்கை இடையில் வச்சு அதில் நெய் ஊற்றி நீங்கள் அந்த 6 வெத்தலைகளோட காம்புகளையும் கிள்ளிட்டு தான் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பூக்கள் வைக்கணும். அந்த கிள்ளியை அந்த காம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்குலையே போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. அப்புறம் இந்த 6 வெற்றிலை இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த 6 வெற்றிலையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் படாத இடத்துல எப்பயும் இப்போது சாமிக்கெல்லாம் பூ போடுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், கால் படாத இடத்துல இல்லை ஒரு செடிங்க மேலே அந்த மாதிரி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த வெற்றிலையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செடி மேலேயோ இல்லை கால் படாத இடங்களையோ தூக்கி போடலாம். இல்லையா நீங்கள் வீட்டிலையே சாம்பிராணி செய்வீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணி செய்யும்போது கூட இந்த வெற்றிலையை காய வச்சு இதை பவுடராக்கி அதை கூட அந்த சாம்பிராணியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி காலையிலே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6 to 7 செவ்வாய் ஹோரையில் எனக்கு வெற்றிலை விளக்கு போட்டு ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் காலை இல்லை மதியம் இல்லை இரவு இந்த செவ்வாய் ஹோரை நேரங்களில் முருகனுக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக கை மேலே பலனாக உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.